ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது, வெள்ளிக்கிழமைக்கு உண்டான அதிர்ஷ்டம் என்னென்ன, அதிர்ஷ்ட நிறம் என்ன, திருமண வாழ்க்கை, வியாபார வாழ்க்கை, காதல் என அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மேலும் இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நம்ம சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அப்போ தான் புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. அதனால் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி 2023ஆம் வருடங்க வெள்ளிக்கிழமை, தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 6ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு கரிநாளாக அமைந்துள்ளதுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நம்ம தனுசு ராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது 5ஆம் இடம் சூப்பராக இருக்குங்க. 5ஆம் இடத்துல குரு பகவானுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார். 4ஆம் இடத்துல ராகுவும் ராசியிலேயே சூரியனும் இருக்கிறாருங்க. 11ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறார். ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நம்ம தனுசு ராசி என்பவர்களுக்கு புதிதாக நண்பர்கள் நிறைய கிடைக்கக்கூடிய, நட்புறவு மேம்படக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய நபர்கள் நிறைய அறிமுகமாகி புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் மூலமாக உங்களது நண்பர்கள் புதிய வட்டம் பெரிதாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க. உங்களுடன் நிறைய பேர் நட்புறவாக இருக்க விரும்புவாங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தினம் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கூடுதலாக உங்களை நம்பி சில பொறுப்புகள் தரும்போது நீங்கள் கோவப்படக்கூடாதுங்க. ஏன்னா மற்றவங்களால செய்ய முடியாதுங்கிறதுனால தான் உங்களை நம்பி பொறுப்புகள் தராங்க. அதை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு உங்கள் வேலைகளை சேலஞ்சிங்காக நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான உயர்வு கண்டிப்பாக சேரும். அப்போ உங்களுடைய பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக மாறக்கூடிய வாய்ப்புகளை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். ஸோ நல்ல ஒரு நேரம் இருக்குங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொறுப்புகள் கூடுதலாக கிடைச்சா அதை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கிறது நல்லது. இந்த தினம் அலுவலக பணியில் மிகச்சிறப்பாக இருக்கிறது போல வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் இந்த தினம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழல் வியாபாரத்தில் கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய வேலைகளுடைய சில மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான நன்மைகள் இன்னைக்கு இருக்கு நண்பர்களே. இந்த தினம் கொஞ்சம் கூடுதலாக முதலீடு செய்யணும் அப்படின்னா தகுந்த ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டு கூடுதல் நாலேஜ் வளர்த்துட்டு நீங்கள் முதலீடுகள் செய்யலாம். கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள் ஏதாவது நீங்கள் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதில் கொஞ்சம் பொறுமையாக தாங்க அப்ரோச் பண்ணணும். இந்த தினம் சுபகாரியங்களை நீங்கள் தாராளமாக நடத்தலாங்க. சுபகாரிய முயற்சி எல்லாம் உங்களுக்கு நல்ல வகையில் கை கொடுக்கக்கூடிய வகையில் யோகம் இருக்கிறதுனால இப்பொழுது நீங்கள் தாராளமாக திருமணம் அல்லது இதர சுபகாரியங்களை உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காக அல்லது உங்களுக்காக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதனால் நீங்களே மனமகிழ்ச்சி கொண்டு ஆச்சரியப்படுவீங்க. அந்த மாதிரி சிறப்பான காரிய வெற்றிகள் உங்களுக்கு சுபகாரியங்கள் மூலமாக இருக்கு நண்பர்களே. உங்களுக்கு புதிதாக இமேஜினரி கற்பனை சார்ந்த துறைகள் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான நல்ல வாய்ப்புகள் உருவாங்க. ஏன்னா இன்னைக்கு உங்க கற்பனை வளம் அப்படியே சிறகடிச்சு பறக்குங்க. உங்க கற்பனை குதிரைகளை தட்டி விட்டீங்க அப்படின்னா மலமலன்னு உங்களுக்கு நிறைய கற்பனைகள் உதயமாகக்கூடிய வகையில கொட்டக்கூடிய வகையில நீங்கள் சிறப்பான புதிய ஐடியாக்கள் நிறைய இன்னைக்கு கிடைக்க பெறுவீங்க. எனவே எழுத்து, இலக்கியம் மற்றும் கற்பனை சார்ந்த துறைகள் எதுவாக இருந்தாலும் இந்த தினம் உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சியில் தர காத்திருக்குங்க. இந்த தினம் புதிதாக இடம் வாங்கணும், அதை ஏதாவது அசைய சொத்துக்கள் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்னா அதுமான சம்பந்தமான பணிகளை நீங்கள் ஈடுபடும் போது உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கெயின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும். எனவே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுக்கு அதிகமான புதிய ஐடியாக்கள் உருவாகிறதுனால நிறைய காரியங்களை நீங்கள் ட்ரை பண்ணி அதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமாக இருக்கிறது. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளாக மாற்றிக்கிறது அது உங்களுக்கு உறுதுணையாக இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் அளவுக்கு அதிகமான கவலைகளை மனசில் வச்சுக்க கூடாதுங்க. உங்களுக்கு பிடித்தமான வேலையில் ஈடுபட்டு நீங்கள் தேவையில்லாத ப்ரெஷர் குறைச்சிக்கிறது நல்லது நண்பர்களே. நீங்கள் பழங்கால பொருட்கள் மற்றும் நகைகளில் இப்போ முதலீடு செய்தீங்க அப்படின்னா அதிகமான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ சூப்பராக இருக்குங்க. ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு பொறுப்புகள் எப்பயுமே இருந்துகிட்டே தாங்க இருக்கணும். ஒரு குழந்தைக்கு அப்பாவா இல்லை அம்மாவா இல்லை ஒரு அண்ணனுக்கு தங்கச்சியா நல்ல ஒரு தங்கச்சியா இந்த மாதிரி பொறுப்புகள் எப்பயுமே ஒரு குடும்பத்தில் இருந்துகிட்டே தாங்க இருக்கும். அந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடமை உணர்வுகளை நீங்கள் இன்றைய தினம் கண்டறிந்து அதை உடனடியாக நிறைவேற்ற முயற்சிகளை மேற்கொள்ளணும். ஏன்னா உங்கள் கடமை உணர்வோடு நீங்கள் குடும்பத்தில் செயல்படுவதன் மூலமாக குடும்ப வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாறும். இல்லை அப்படின்னா உங்கள் கடமைகளை நீங்கள் செய்ய தவறிட்டீங்க, புறக்கணிச்சிங்க அப்படின்னா அதனால மோசமான விளைவுகள் ஏற்படலாம். அதனால உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. உங்கள் கடமைகளை கண்ணும் கருத்துமாக இருந்து முடிங்க. இன்னைக்கு காதல் வாழ்க்கை உங்களுக்கு எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களது மனம் கலந்த காதல் வாழ்க்கை இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக அமோகமாக இருக்கு நண்பர்களே.
நல்ல ஒரு அன்பான தகவல் இன்றைய தினம் உங்களுக்கு அன்புக்குரியவரிடமிருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. ஸோ அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல செய்திகளை வந்து சேர்றதுனால அதன் மூலமாக காதல் வாழ்க்கை இன்னும் இனிமையாக மாறக்கூடிய வாய்ப்புகளையும் உருவாக்கி கொள்ள முடியும். நல்ல ரொமான்ஸ் உறவுகள் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க. அதனால முடிந்த அளவுக்கு உங்க காதலர் கூட நீங்க அதிகமான நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். இன்றைய தினம் கொஞ்சம் கொஞ்சமா மாறணும், கொஞ்சம் கொஞ்சமா உயரணுங்கிறதுக்காக நீங்க முயற்சிகள் மேற்கொண்டீங்கன்னா பிராக்டிக்கலா அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்க. ஒரே நேரத்துல வந்து ஜம்ப் பண்ணி டக்குன்னு வந்து பெரிய ஆளா மாறணும் அப்படின்னா அது முடியாது. ஒரு நேரத்துல ஒரு ஸ்டெப் வந்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு லட்சியத்தை வச்சு நீங்க உருவாக்கி அதை நோக்கி உழைச்சிங்க அப்படின்னா இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு படி நீங்க முன்னேறி இன்னைக்கு மற்ற நாளை விட சிறப்பான நாளாக மாத்திக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் வந்து முன்னேற்றத்துக்கான படிக்கட்டுகள் இன்னைக்கு உங்களுக்கு கண்டறிய முடியும். அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்குங்க. இன்றைய தினம் இங்க ஒரு ஸ்டார் மாதிரி நீங்கள் வந்து உணர முடியும். அந்த மாதிரி உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் கிடைப்பதற்கு நல்ல வழிமுறைகள் நீங்க தாராளமாக இன்னைக்கு செய்யலாம். நல்ல பாராட்டுதல் உங்க வேலைகள் மூலமாக கிடைக்கும். புகழ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க. இன்றைய தினம் உங்க வாழ்க்கை துணை கூட நீங்க அற்புதமான ஒரு மாலை பொழுதை கழிக்க முடியும். நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் மிகுந்த நல்ல ஒரு தித்திப்பான இல்லற வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்கிறது. திருமண வரங்கள் வீடு தேடி வரும்போது அது நல்ல வரங்களாக அமைந்தா அதை நீங்க கண்டிப்பா கன்சிடர் பண்றது ரொம்ப அவசியம். உற்சாகம் கண்டிப்பா உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில பல வெற்றிகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. பக்கபலமாக நிறைய பேர் இன்னைக்கு உங்க வேலைகளுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க. ஸோ உங்களுக்கு அதிகமான உதவிகள் ஒத்துழைப்புகள் நிறைந்த நாள் இன்றைய தினம். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சண்டைகள் விரோதங்கள் எல்லாமே மறையக்கூடிய நல்ல முன்னேற்றகரமான ஒரு யோகம் இருக்குங்க. வியாபாரிகள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் ஸ்கை ப்ளூ கலரை பயன்படுத்தலாங்க. ஸ்கை ப்ளூ கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக இன்னைக்கு உங்களுக்கு அமையும். மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்பர் 2 2ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது தனுசு ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரம் நம்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் அலுவலக பணியில் கூடுதலாக பொறுப்புகள் தருவாங்க. சந்தோஷமாக ஏற்றுக்குங்க. இன்றைய தினம் உங்களது வியாபாரத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் உங்கள் வேலையாட்கள் மூலமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு வீடு அல்லது மனை சார்ந்த விஷயங்கள்ல புதிய புதிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அதனால வீடு அல்லது மனை சார்ந்த கட்டிட பணிகள் சம்பந்தமான விஷயங்களை நீங்க தாராளமாக ஈடுபடலாம். இந்த தினம் கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களை கொஞ்சம் விவேகமாக பொறுமையாக செயல்படுங்க, வெற்றிகள் உண்டு. உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு புதுமையான நிறைய விஷயங்களை கத்துக்கணுங்கிற ஆர்வம் இன்னைக்கு ஏற்படுங்க. நிறைய விஷயங்களை புதுசா நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிட்டு ஆர்வமா செயல்படுவீங்க. புதியதாக நண்பர்கள் நிறைய பேர் கிடைப்பாங்க. நட்புறவுகள் மேம்படுங்க. புதிய நபர்கள் அறிமுகமாகி நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்த நாள் இன்றைய தினம். சுபகாரிய முயற்சிகள்லாம் சிறப்பாக கை கொடுங்க. நல்ல வரங்கள் வீடு தேடி வரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.